பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு இங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க? எங்களுக்கு கோவிலுக்கு வர ஆசை இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? அவங்களுக்கு கோவிலுக்கு வர ஆசை இருந்திருக்கும், அதனால வந்திருப்பாங்க. வேணும்னே பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இன்னைக்கு அவங்கள பார்க்கணும், அதுக்காக தானே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். அப்படியெல்லாம் இல்லனா, சும்மா யதார்த்தமா தான் வந்தோம். நல்லா அடிச்சு விடுங்கம்மா ரெண்டு பேரும். நாங்கெல்லாம் சொல்லும்போது மட்டும் ஐஷு சாரியே கட்ட மாட்டா. அதுவும் கோவிலுக்கு வரும்போது ஆஃப் சாரி மட்டும் தான் போடுவா. இன்னைக்கு வேணும்னே சாரி கட்டிட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? இம்மா புடிச்சிருக்கோ கட்டிட்டு வருவா. நீங்க உங்க தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால அப்ப ஏன் தங்கச்சிக்கு யார் சப்போர்ட் பண்றது? வேற யாருன்னா நீதானா? நம்ம கூட இவ்ளோ டைம் கோவில் வந்திருக்கா, ஒரு டைம் மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்காளா? அததானே நானும் சொல்றேன். இதெல்லாம் ஓவரால் அவளுக்கு நம்ம எத்தனை டைம் நீ சாரி கட்டணும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா கட்டிட்டே வர மாட்டா. இன்னைக்கு யாருக்காக கட்டிட்டு வந்திருக்கான்னு தான் தெரியல. என்னம்மா நீ என் தங்கச்சியை சந்தேகப்படுறியா? உன் தங்கச்சி காதல் பக்கம்லாம் இறங்குவாளான்னு கேட்டா இல்லதான். அவ அரேஞ்ச் மேரேஜ்னு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காப்பா. அவெல்லாம் அண்ணன் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? அப்படின்னு நம்ம தான் நம்பணும்னு நினைக்கிறேன்டி. இல்ல இல்ல, அண்ணன் பாக்குற பையன் தான். எனப்பதான் பொழப்பு கெடுக்கும் சௌமியா. என்ன உன் தங்கச்சி மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? நான் ஏன் மேலேயே நம்பிக்கை வச்சது கிடையாது. காதல் எங்க யார் மேல எப்ப வருதுன்னு சொல்லவே முடியாது. ஆமாமா, ஏன் எனக்கு மட்டும் சின்ன வயசுலயே உன் மேல வந்துருச்சுடி காதல். அதனால அண்ணன் டைலாக் அடிச்சு விடுவாங்க. ஏமா என் தங்கச்சியை என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்க போல நீ. ஐயோ அண்ணா, டேமேஜா? என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில. சொல்லறேன், அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு யாரு? உன் கனவுல வராங்கன்னு மட்டும் சொல்ற. அந்த பொண்ணு கனவுல வந்து டீடைல் அவளோட மொத்த டீடைலும் என்கிட்ட கொடுத்துட்டு தான் போனா. அப்புறம் என்னடா தேடி கண்டுபிடிக்கிறது அந்த பொண்ணு? லூசி, அவ டீடைல் மொத்தமும் கொடுத்தா அவ ஏன் திரும்பி நிக்க போறா? ஆமால, இந்த லூசு கீசுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போனா போதும் இவ்வளவு தூரம் பேசுறதே பெரிய விஷயம்டா. அதை விட்டுட்டு லூசுன்னு சொல்றியா? லூசுன்னு சரி ஓகேமா, நீ லூசு கிடையாது, நான் தான் லூசு. போதுமா நிறுத்து. சரி அருண், அப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது உங்களுக்கு? சுத்தமா தெரியாதுமா. சரி, அந்த பொண்ணு கனவுல தான் வரா. என்னதான் பேசுறா அந்த பொண்ணு? அதுவும் உங்ககிட்ட என்னதான் பேசிட்டு இருப்பாங்க? அவங்க என்ன காதலிக்கிறாங்களா, நானா இல்ல ஐஷுவா? என்னது? ஐயோ கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் வேணும்னா என்ன தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் எப்போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. கன்ஃபார்மா உங்களுக்கு முத்திருச்சுன்னு மட்டும் தெரியுது அருண். ஏமா நீ வேற. அப்புறம் என்ன ஒரு பொண்ணு கனவுல வந்து இதெல்லாமா பேசுவாங்க? என்ன தேடி கண்டுபிடிங்க, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களுக்காக வெயிட் பண்றேன். என்ன அருண் இதெல்லாம்? இல்ல எனக்கு புரியல. என்ன அருண்? பாத்தீங்களா, அந்த கனவு என்ன பைத்தியக்காரனாவே காட்டுது உங்க எல்லாத்துக்கிட்டையும். உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களா, விடுங்க. நீங்க உண்மையதான் சொல்றீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனாலும் அந்த பொண்ணு கனவுல வந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னா சொல்லுமா? அப்போ சொல்லாதுன்னு சொல்றீங்க அதானே? ஆமா, எப்படி சொல்லுவாங்க? சரி ஓகே, உன் கனவுல அவ என்ன சொன்னா? நான் காதலன்னு சொன்னா. இதையே அவ சொல்லும் போது என் கனவுல வந்து அந்த பொண்ணு சொல்லக்கூடாதா? அப்பா சாமி சொல்லலாம்ப்பா. அருண் ஏதோ நானா இல்ல ஐஷுவான்னு தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மதப்புன மாதிரி இருந்துச்சு. டே அன்பு, சேஃப்டியா இருந்து கூட உன் தங்கச்சி அருண் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்களா முடிவு பண்ண கூடாதுமா? அப்புறம் ஏன்டா நானா ஐஷுவான்னு கேட்டு அவ வளர்னா? கன்ஃபார்மா சொல்றேன், அருண் உன் தங்கச்சிய லவ் பண்றான். அதனால கொஞ்சம் சேஃப்டியா இருந்து கூட. நீ சேஃப்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உன் தங்கச்சி விழுகாம இருந்தா சரிதான். அது இல்லாம இந்த கனவுல வர பொண்ணு யாரா இருக்கும்? அது எப்படி ஒருத்தவங்க வளரலாம்? அவனுக்கே தெரியாம தானே வளரிட்டு இருக்கான். ஐஷுவா நானா எப்படி அந்த பொண்ணு கேட்டிருப்பா? அப்ப எனக்கு என்னமோ அந்த கனவுல வர பொண்ணு ஐஷுவலன்னு நினைக்கிறேன். வேற யாரோ ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. அதனால மட்டும்தான் ஐஷுவா நானான்னு கேட்டிருக்காங்க. இப்ப அருண் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அதனால மட்டும்தான் இப்ப வளரிட்டாரு, மொத்தமா கன்ஃபியூஷன்ல இருக்காருப்பா. ஆனா பாத்தியா, அருண் ஐஷுவ லவ் பண்றா. எப்படா இது மட்டும் ஐஷுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அருண். எனக்கு என்னமோ பிரியாவை தவிர மத்த எல்லாருமே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய் அது நம்ம வீடுடா, ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துற? உண்மையே சொல்றேன், நம்மளும் லவ் மேரேஜ் தான், பிரியா மட்டும் தான் அரேஞ்ச் மேரேஜ். இவ்வளவு விடு. அஜித் என்னது? அஜித்தும் லவ் மேரேஜ் தான். ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் அஜித் தான். நம்ம பிரியா மட்டும் எப்படிதான் தப்பிச்சான்னு தெரியல. அண்ணன் பேச்ச மீறாதவளாச்சே. எப்படியோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிச்சுட்டு தானே இருக்கா. வேற என்ன வேணும்? முன்னாடியே பின்னாடியோ காதல் இருக்கல, அது போதும். வேற ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு நல்ல வாய் பேச தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சௌமியா. எங்க அண்ணா வளர்த்த வளர்ப்புடா அப்படி. உங்கள மாதிரி ஆள்கிட்ட வாய் பேசினா மட்டும்தான் எல்லாம் நடக்கும். ஆமாமா, எங்க மாதிரி ஆளுகிட்ட வாய் பேச மட்டும் தானே முடியும் உங்களால. ஹலோ சார், எங்களுக்கு ஃபைட் பண்ணவும் தெரியும். உங்க வேலை
நேரம் அவங்க பூசு கொடுக்கவே போயிருப்பாங்க. சரி வாங்க ஐயோ நான் அவளை பார்க்கணுமே. ஆமாமா பார்க்கணுமே. பார்க்கலாம். நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. நானும் ஜீவாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம். எங்கடா போற? கடைக்கு போக வேண்டியதா இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். இப்ப எதுக்குடா? வந்துடும், வா ஜீவா போலாம். சரிடா. 2 பேத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன், மாட்டிக்காதீங்க. ஒரே இடத்துல நின்னுங்க. அவங்கள பார்க்க போறோம், இவங்கள பார்க்க போறேன்னு மாட்டிக்காதீங்க. நாங்கெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். நீங்க சாரி கடையில போய் சரி ஒழுங்கா எடுங்க. அதுதான் எங்க கிட்ட வந்துட்டீங்களா? முதல்ல உங்க தங்கச்சிங்களுக்கு ஒழுங்கா சாரி எடுத்துட்டு வாங்க. நாங்க சாரி கடைக்கு தான் போறோம்னு உங்க 2 பேத்துக்கு எப்படி தெரியும்? நாங்க உங்களோட வைஃப், சரியா? எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு. உங்களை புரிஞ்சுக்காம நாங்க எங்க போறோம்? கடைக்கு போறேன்னு சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது நல்ல கலர்ல சாரி எடுத்துட்டு வாங்க. இத்தனை வருஷமா உங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் எடுத்து தருவோம். இப்ப எடுத்துட்டு வர மாட்டோமா? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. எப்படி இருக்கு நாங்களும் பாக்குறோம். ஆமா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் 10 நிமிஷத்துல வந்துருவோம். 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு கேவலமா எடுத்துட்டு வந்துடாதீங்க. இம்மா வகைய மூடம்மா நீ. வந்துட்டியடி ஒரு வழியா. எவ்வளவு நேரடி உனக்காக நாங்க வெயிட் பண்றது? பேசிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். உனக்கு கோவிலுக்குள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல என்னடி? உனக்கு கொஞ்சம் புண்ணியமாச்சும் கிடைக்கும்ல. எனக்கு அந்த புண்ணியமே வேணாடி. ஏன் குடும்பமா இவ்ளோ லேட்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஆபீஸ் கால் கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க வரலனே உங்க பொண்டாட்டி இங்க இருந்து கீழ இறங்கி வந்தா. எப்படிதான் அந்த படியை ஏறி இறங்குறாரோ எனக்கே தெரியல. வாய் கொஞ்சம் மூடுறியாடி. கோவில்னு தெரியுதுல. அப்ப கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கலாம்ல. எவ்ளோ வாய் அடிக்கிற? நான் வாய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உனக்கு. ஆமாமா உன் புருஷன் வந்துட்டால நீ இவ்ளோ பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவேடி. வாய கொஞ்சம் அடக்கடி. நாளா வாய் அடக்கிட்டு தாண்டி இருக்கேன். சாமி கிட்ட பூசையை கொடுத்துட்டு வாடி, வெளியில போலாம். கோவிலுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் நிக்கிறது? அம்மா தாயே கொடுத்துட்டு போலாண்டி. கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு அவ்வளவு வலிக்குதுடி உனக்கு. ஆமா உனக்கு என்னடி? உனக்கு உன் புருஷன்கிட்ட சொன்னா கூட தூக்கிட்டு போவா. எனக்கு அப்படியாடி? கோவிலுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட நல்லா வாங்கிடுவேன். நேத்து நைட் ஒரு நாள் தூக்குனதுக்கா இவ்ளோ இது? ஆமா சொன்ன உடனே தூக்கிட்டு வந்தீங்கல்ல. கால் வலிச்சிருக்கோம், ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தால. மனசாட்சியோட நீ தான் உட்கார வச்சிருக்கணும். உனக்கு அந்த மனசாட்சி இல்லையே. ஆக மொத்தத்துல உங்க 2 பேத்துக்குள்ள நடுவுல யார் வரணும்? அவன் தான் பைத்தியக்காரன். என்ன குரு, நேத்து 2 பேரும் காலேஜ்ல தான் இருந்தாங்க போல நைட் வரைக்கும். உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு? காலையில பிரியா கிட்ட கால் பண்ணி பேசும் போதே அவ சொல்லிட்டா. சூப்பர்ரா. என்ன கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க? விட்டுட்டு வந்திருக்கே, அவங்களை கூட்டிட்டு போகணும் ஞாபகம் இல்ல. அப்படி கேளுங்க அருண். கொஞ்சம் கூட அறிவே இல்ல அருண். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே, திரும்பி நமக்காக தான் காலேஜ்ல வெயிட் பண்ணுவாங்கன்னு அறிவு இருக்கா அருண்? என்கிட்டயாவது கால் பண்ணி சொல்லியிருந்தா நானாவது வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருப்பேன்ல. அப்புறம் எதுக்கு அருண் இவன் இருக்கான்? விட்டுட்டு போனவன் கூட்டிட்டு போகணுமா இல்லையா? கால் பேசவாது செய்யணுமா இல்லையா? அவ்வளவு கால் பண்ணிட்டா நான் குருமாமா எடுக்கவே இல்ல. கேட்டா ஏதோ ஒரு டென்ஷன். எந்த டென்ஷனா இருந்தாலும் எங்களை மறந்துடுவார் போல. முதல்ல இவங்களும் அடிக்க கூடாது அருண். ஞாபகப்படுத்தி விட்ட பத்தியா? உன்னதாண்டா அடிக்கணும். ஏண்டா உண்மையை சொன்னா கோவம் வருதாடா? நீ ஒரு புண்ணாக்கும் சொல்ல தேவையில்லடா. அவன் எங்க விஜய்? அவனை கீழே போய் அம்மா மாலை வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வர சொன்னா இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்கான்டா. எங்க போய் தொலைச்சானே தெரியலடா. கீழே பார்த்தனே வாங்க இல்லையே. எங்க பொறுக்க போனானோ தெரியலடா. நீ சொல்லுடா, இதையும் சொல்லு, இதுக்கு மேலேயும் சொல்லு. எங்கயோடா பொறுக்க போயிட்டேன்? இல்ல எனக்கு புரியல. இத பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? பொறுக்க போற மாதிரியா தெரியுது உனக்கு? நான் ரிட்டர்ன் ஹாஸ்டல் போறேன். நீ பூ வாங்கி போடுவியா, மாலை வாங்கி போடுவியா? என்ன மத்தியும் பண்ணிக்கோ. இந்த வாங்கின மாலையை கடைக்கிட்டே கொடுத்துட்டு இல்லன்னா சாமி கிட்ட கொடுத்துட்டு நான் போறேன்டா. நீ என்ன வேணாலும் கிழிச்சுக்கோ. உனக்காக கீழே போய் வாங்கிட்டு வந்தா நீ திமிரா பேசுற. போடா போ, நான் கிளம்புறேன். அப்புறம் என்ன இவன் பேசினத பத்தியா தென்ன விட்டா? மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. சரி பரவாயில்ல, நீ சொல்றியேன்னு விடுறமா. ஆமாமா, இவன் அவங்க சொல்றாங்கன்னு தான் விடுவான். பின்ன நீ சொல்றேன்னா விட முடியும்? மாலையை வாங்கினியா லேடா? வாங்கிட்டேன்டா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. உனக்காக கீழே நடந்து போய் வாங்கிட்டு வந்தா என்னென்ன பேசுற பத்தியா? நண்பன்டா, அப்படிதானடா பேச முடியும். இந்த ஒரு வார்த்தையால தான்டா நான் கெட்டு போறேன். அருண் கிட்ட மட்டும் சேர்த்துறாதீங்க விஜய். அப்புறம் அவன மாதிரி பைத்தியமா சுத்துவீங்க. ஓ உன்கிட்ட சொல்லிட்டானாமா? சொல்லிட்டா விஜய். தயவு செஞ்சு அருண் கிட்ட சேர்த்துறாதீங்க. ஏன்டா என்னடா அருண் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லடா. உன்கிட்ட சொன்னாலும் நீ பைத்தியம் தான் சொல்லுவேதெல்லாம் எனக்கு தேவையா? அவனுக்கு தேவையில்ல. சாமி பூசை கொடுக்கணும் சாமி. அத இன்னொரு சாமி வருவாங்கப்பா. இந்தாங்க. என்னன்னு கேட்க கூடாது, பட் என்னது சாமி இது? உடகுமா? என்ன சாமி, சாரி விக்கிற பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ கோவில் எப்படி எல்லாம் நடக்குமா சாமி? ஏன்பா இப்படி பேசுற? இங்க வரவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி இங்க வரவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 2 பொண்ணுங்களும் இந்த சாரி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு இவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு வந்தேன். அப்படியே சாமி. ஓகே சாமி. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? அது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. கடைசி 2 சாரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கம்மா. ஓ அப்படியா சாமி. இன்னொரு டைம் வந்தாங்கன்னா சொல்லுங்க சாமி. சரிம்மா சொல்றேன். அப்ப ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நடந்துருமா சாமி? இந்த மாதிரி சாரீஸ் ஏதாவது கொடுத்தா? அது அவங்களோட நம்பிக்கைப்பா. நடந்துரும்னு சொல்ல முடியாது, நடக்காம இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. மன நிம்மதிக்காக இப்படி செய்வாங்க. ஓ அப்படியா சாமி. நான் கூட சாரி பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
ஏன்டா அருண் இப்படி பண்ற? இல்ல புடவை கொடுக்கணும்னு வந்தாரே சோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். முன்ன பின்ன அதுக்கு அம்மா கூட கோவிலுக்கு வந்திருக்கணும் அருண். வந்திருக்கேனே நிறைய டைம், அப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்தது இல்லையே. உங்க ராசி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான். கனவுல வந்து தொல்லை, நேரிலையும் தொல்லை, கொஞ்சம் ராசி சரியில்லை, கண்டும் சரியில்லை போல. அப்படியெல்லாம் இல்ல பண்ணியா ஏதாவது நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த குழப்பம் கூடிய சீக்கிரத்துல தீரும். ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா சாமி? அததான் நானும் சொல்றேன் சாமி. எங்க காதுல வாங்குறான்? ஒரு நாள் அவனா புரிஞ்சுக்கிற நாள் வரும், அப்ப புரிஞ்சுப்பான். சரி சாமி. சாமி வருவாரு, அவர்கிட்ட பூசை கொடுத்து விடுங்க. சரி சாமி. பாருடி எவ்வளவு அழகா பேக் பண்ணிலாம் கொடுத்திருக்காங்கன்னு. அதான் பாரு அவ்வளவு கியூட்டா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம அண்ணன் நமக்காக எப்படி பேக் பண்ணி எல்லாம் கொடுப்பானோ அந்த மாதிரியே கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம அண்ணனும் இப்படி வாங்கி கொடுத்தா இப்படிதான் கொடுப்பான். அவனுக்கு சிம்பிளா நம்ம கிட்ட வந்து சாரி கொடுக்கறதே பிடிக்காது. இப்படி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாதான் பிடிக்கும். ஆமாண்டி. சரி வாங்க கோவில்ல பூசை கொடுத்துட்டு போலாம். சரி. என்ன ரெண்டு பேரும் இப்ப ஹாப்பி தானே? உங்க தங்கச்சி ரெண்டு பேரும் அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. போதுமா? இது போதும். இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? எங்க தங்கச்சி எப்போதும் சந்தோஷமா இருந்தாலே போதும். ஆனா நானும் உனக்கு தங்கச்சி தான். மறந்துட்டேன்னா நீயும் எங்களுக்கு தங்கச்சி தான். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். போதுமா? பாத்துட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாம் அன்பு. ஹலோ, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அவங்க 4 பேரும். அட ஆமா, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கதான் இந்த கோவில்ல தான் பார்த்தேன். சாவடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அந்த உயிரோட இருக்காங்க. இல்ல உண்மையதான் சொல்றேன். அவங்க 4 பேத்தையும் தான் பார்த்தேன். இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேடுங்க. சரி நான் வைக்கிறேன். எப்படி நான் பார்த்தனே இந்த 4 பேத்தையும்? வேற நான் தான் தப்பா பார்த்துட்டு போனோம். இல்லையே, நல்லாவே பார்த்தனே. இந்த 4 பேர் தான் நல்லாவே தெரிஞ்சாங்க என் கண்ணுக்கு. எப்படி உயிரோட வந்தாங்க அந்த 4 பேரும்? இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிருக்கலாம். ஒருவேளை அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான்டா. சரி இந்த ஊர்லயே தேடி பார்ப்போம். அவங்க இருந்தாங்கன்னா இந்த ஊர்ல தான் இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையான்னு தேடி பார்த்துருவோம். என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. ஆனா அந்த 4 பேத்தையும் தான் என் கண்ணால பார்த்தேன். தேடி அவங்க மட்டும் உயிரோட இருக்காங்கன்னு தெரியட்டும். அப்புறம் இருக்கு 100 ஆயுசுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. உயிரோட இருந்தாங்கன்னா 100 ஆயுசு. அதுக்கப்புறம் மட்டும் அவங்கள வாழ விட்டுருவோமா? அதுக்கப்புறம் கூட அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் வந்து இந்த வலையில சிக்கிட்டீங்க. என்ன பண்றோம் மட்டும் பாருங்க. எப்படியோ பார்த்ததும் சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவங்க பாத்துக்குவாங்க. எதுக்கோ நம்மளும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆளை விட்டு இந்த ஊர்லயே தேட விடுவோம். மாட்டாமலே போயிருவாங்க நம்ம கண்ணுல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் பார்த்தா அதுக்குள்ள கோவில்ல காணோம். எங்கதான் போனாங்கன்னு தெரியல. சரி பாத்துருவோம். மாட்டாமலே போவாங்க கண்ணுல. ஒரு டைம் மாட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான். இப்பதான் நீ ஹாப்பியா இருக்க அவங்க 2 பேத்தையும் பார்த்ததுல. அது என்னமோ உண்மைதாப்பா. அவங்க இன்னைக்கு கோவிலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடி. நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு வராம நாளைக்கு வருவாங்கன்னு தான் நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கே வந்துட்டாங்க பாத்தியா? நமக்கு அதுல ஹாப்பி தானே. அந்த கடவுளே சொல்லியிருக்காங்க நீங்க அவங்கள பாக்கணும்னு சொல்லி. ஆனா நம்ம அவங்கள பார்த்துட்டோம், அவங்க தான் நம்ம பாக்கலல. நம்ம வேணா போய் பார்க்க வச்சுட்டு வந்துடலாமாடி? நீ வேற ஏண்டி? இன்னமும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பிரிஞ்சு அவங்க எப்படி இருப்பாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு தானே பொறுத்துக்கிட்டோம். வேற வழி நமக்கு இல்லப்பா. யாரு நமக்கு இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இது பண்ணணும். ஆனா பண்ணவன் மட்டும் கையில கிடைக்கட்டும். நீ நல்லா இருந்த குடும்பத்தை ஏண்டா பிரிச்சுன்னு கேக்குறோம். அதான் பாரு, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. ஒவ்வொரு நாளும் போகும்போது இந்த ஹாப்பினஸ் இருந்துச்சு அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னு எவ்வளவு பேசுவோம்ல. நைட்டெல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு பேசி கதை அடிச்சுட்டு தான் நம்ம போய் தூங்கவே செய்வோம். ஆனா இப்பெல்லாம் பாரு, அந்த நாட்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாட்கள் திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதை விட வேற சந்தோஷமே நமக்கு இல்ல. நம்ம எல்லாம் உட்காந்து பேசினது, சிரிச்சிட்டு இருந்தது, அதெல்லாம் ஒரு தனி ஹாப்பி தாண்டி. எப்போதுமே நமக்கு ஸ்பெஷல் தான். என்ன அண்ணியே தான் பார்க்க முடியாம போயிடுச்சு. நம்ம அங்க இல்லாதவோ அண்ணி தான் ஓடி ஓடி உழைக்கிறாங்க போல. ஃபர்ஸ்ட் நான் வரல, குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொன்னவங்க இப்ப ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா. அன்னைக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது என்னமோ உண்மைதான். அண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலையை நிப்பாட்டினாங்க. பிடிச்ச கம்பெனில போய் சேர்ந்தாங்க. ஆனா பிடிச்சவங்களுக்காக அந்த வேலையவே விட்டுட்டாங்க. ஆனா இப்போ நம்ம இடத்துல அவங்க இருந்து பாத்துக்கிறாங்கல்ல. அதுவே ஒரு தனி ஹாப்பி தான் நமக்கெல்லாம். இப்ப அத்தை எப்போதும் நீ வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்கல்ல. அவங்க குரு மாமா அஜித்தனால இப்போ கம்பெனியவே எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல சிம்ரன் அன்னைக்கு தான் ஜாஸ்தியாவே இருக்கு. குழந்தைங்களையும் பார்த்துட்டு கம்பெனியும் பாத்துக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம்ல. நம்ம அண்ணி என்னைக்குமே கிரேட் தான். இன்னைக்கு அண்ணியவும் பார்த்திருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். என்ன அண்ணியை தான் பார்க்க முடியல. அண்ணி தான் இன்னைக்கு கம்பெனி போறேன்னு போயிருப்பாங்க. எப்போதும் நம்ம கூட வருவாங்க, இன்னைக்கு தான் வரல. சரி விட, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அவ்வளவுதாண்டி நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். நம்ம புருஷங்க தானே சொல்லி புரிய வச்சுக்கலாம்.
இனி சாய்க்குட்டி ஹரியெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. இன்னைக்கெல்லாம் வந்திருக்கலாம் அவங்களும் கோவிலுக்கு. சாய்க்குட்டி எல்லாம் நம்மள எவ்வளவு தேடுவாள, நம்ம கூட பேசுவா சிரிப்பா, அதெல்லாம் ஒரு தனி ஹாப்பி தாண்டி. ஆமா சாய்க்குட்டி ஹரியெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள நம்ம பாப்போம். ஆமா இவங்க 2 பேரும் எங்கதான் போனாங்க தெரியலடி. எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் காணோம் பாரு. சொல்லிட்டு கோவம் மட்டும் வந்துடும் 2 பேத்துக்கும். வரட்டும் 2 பேத்துக்கும் இருக்கு. வீட்ல 2 பேர் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சீக்கிரம் போகணும்னு அறிவில்லை அவங்களுக்கு. எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுடி. முதல்ல வரட்டும் அவங்க. வரட்டும் இன்னைக்கு. எத்தனை டைம் சொன்னாலும் அறிவு இருக்காது. சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் 2 பேத்துக்கும். அதுதான் பாரு, வீட்ல 2 ஜீவன் வெயிட் பண்ணுவாங்கன்னா அறிவில்லடி. நம்ம டைமுக்கு போகணும். நம்ம டைமுக்கு தான் போகணும்ன்ற புடிவாதத்துல இருக்க வேண்டியது. என்னதான் பண்றது ஒண்ணும் புரியலடி. ஆனா இந்த மாதிரி கிராமத்துல இருக்கதே ஒரு தனி ஹாப்பி தான். ஊஞ்சல், வீட்டு சுத்தி மரம், எவ்வளவு ஹாப்பில. ஆமாடி, மழை வேற தூர போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை போட்டுருவோமா? நேத்து வேற நம்ம பிரியா ஐஷு வேற ஆட்டத்தை போட்டிருக்காங்க மலையில. அப்ப நம்ம மட்டும் ஆட்டத்தை போடாம இருந்தா எப்படி? அவ்வளவுதாண்டி, இவங்க 2 பேரும் இருக்காங்களே அவ்வளவுதான். நம்மள கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் மலையில நனைய கூடாது, காய்ச்சல் வந்துரும், அப்படி வந்துரும் இப்படி வந்துரும் சொல்லி நனைய விட மாட்டாங்க. நீ வேணா பாரு. இன்னும் காணோம். மழை வேற வரப்போகுது. சீக்கிரம் வரலாம்ல. எவ்வளவு லேட் ஆயிடுச்சு? போய் ஒரு 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் தானே? ஆமா 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. வருவாங்க, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். வர டைமுக்கு வரட்டும், நம்ம காட்டிக்கலாம் என்னன்னு. என்னம்மா எங்களை புடிச்சு நல்லா கழுவி ஊத்திட்டீங்களா? என்ன அன்பு சார், வரதுக்கு இவ்ளோ நேரமா 2 பேத்துக்கும்? கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு இப்படியே காரணம் சொல்லுங்க. இங்க 2 பேர் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்களே, சீக்கிரம் போவோம். அவங்களுக்கும் பசிக்கும்ல அறிவில்ல. புரியுதுமா, கணவர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும்னு பொழுக்க வச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாமே நினைச்ச தவிர நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கற்பனைலாம் வேண்டாம் ஜீவா. இந்த இன்சல்ட் உனக்கு தேவையா ஜீவா? என்னடா நம்ம என்ன காத்துட்டா இருக்க சொன்னோம்? பசிக்குதுன்னா சாப்பிடுங்கன்னு எத்தனை டைம் சொல்லிட்டோம். எவ்வளவு பசி இருந்தாலும் சாப்பிடுறதுல நம்ம வர வரைக்கும். அது என்னன்னா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டாதானே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். விட்டுட்டு போயிடுறீங்க. வர டைம்ல யாரு ஒண்ணா உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லி தானே நாங்க சீக்கிரம் வர சொல்றோம். சரிம்மா, இதுக்கு மேல கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுற டைமுக்கு நாங்க கரெக்டா வந்துருவோம். அப்படியே ஃபிளாஷ்பேக்கு போயிட்டு போன வாட்டி என்ன சொன்னீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த வேலைடா மழை வர மாதிரி இருந்துச்சுல, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நல்லா சொல்லுங்க ஜீவா. நீங்க ஆபீஸ்க்கு போனாதான் டைமுக்கு வரதில்லனா இங்கேயும் போறீங்க இங்கேயும் வரதில்ல. டைமிங் கீப் அப் பண்றதே கிடையாது. இப்போ சொல்றேன், நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வரலன்னு வைங்களே, அப்ப சாப்பாடே உங்களுக்கு கிடையாம போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம தானே சமைச்சோம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாங்களும் சாப்பிட மாட்டோம், உங்களையும் சாப்பிட விட மாட்டோம். உங்களுக்கு எங்க உயிர் இருந்தா நீங்க சீக்கிரம் வந்துடணும். வரோமா வரோம், இனிமே கரெக்ட் டைமுக்கு வந்துருவோம். நீங்க சாப்பிடணும்ல, அதுக்காகயாவது நாங்க வந்துருவோம். எங்க மேல இவ்ளோ பாசம் வச்சுக்கோங்க. சொன்னதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அட எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டியேமா. என்னைக்கு நீங்க சொன்னதை நாங்க செய்யாம இருந்திருக்கோம்? 2 பேரும் என்னைக்கு செஞ்சிருக்கீங்க அப்படியே லிஸ்ட் போடுங்க. ஹைபிட் சென்ற அளவுக்கு தான் இருக்கும். ஜீவா இதெல்லாம் ஓவர்ரா. அதுதான்டா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. இதுக்கு மேலே இங்க நின்னுட்டு இருந்தோம்னா இவங்க பேசியே நம்ம கொன்றுவாங்க. அதனால போய் சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு? எங்களை இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்சீங்களே, நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பசிக்குதுமா எங்களுக்கு. பரவாயில்ல அன்பு, நாங்க இவ்ளோ நேரம் பசியில வெயிட் பண்ணலையா? நீங்க ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? அதுதானே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறோம் உங்களுக்கு. ரொம்ப பசிக்குதுமா. பாவுண்டி சாப்பாடு போடல, ரொம்ப பசிக்குதுங்கறாங்கல. ஆமாமா, சரி வாங்க போய் சாப்பிடலாம். இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்தா பசிச்சுட்டு இருந்துச்சு, நீங்க போய் சாப்பிடல. அது என்ன நாங்க பசிக்குதுன்னு சொன்ன உடனே கரைஞ்சிட்டீங்க. எவ்வளவு பசியா இருந்தாலும் நாங்க தாங்கிக்குவோம். நீங்க அப்படி இல்லல்ல, அதனாலதான் வாங்க போய் சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்குதுல, சீக்கிரம் வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம், வாங்க போலாம். இது என்னப்பா உங்களுக்கும் தான் பசிச்சு, நீங்களும் சாப்பிட்டுருக்கலாமே. என்ன நாங்க பசிக்குதுன்னு சொன்ன உடனே போய் சாப்பிடலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் நீங்க தான், இப்ப போய் சாப்பிடலாம்னு சொல்றதும் நீங்க தான். அது ஒண்ணும் இல்ல, நாங்க பசிச்சுச்சுன்னா நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீங்க அப்படி இல்லல்ல, உங்களுக்குனா அது எங்கனால தாங்க முடியாது. அதனாலதான் சும்மா தான் நாங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னோம். அதான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, சாப்பிடலாம். அப்பா நம்ம ஒரு வார்த்தை சொன்ன உடனே கேட்டுட்டாங்கடா. இப்படியே பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதா. வாங்க. வங்கு கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதல்.